டேபிள் கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கியிருந்தேன் ஆஃபீஸுக்கு, ஓகேங்களா? அதில் ஓவர்லோட போட்டு உடச்சிட்டானுங்க. ஸோ இதை ஒட்டுறதுக்கு ஒரு நல்ல க்ளூ நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இவன் கிடச்சான், E6000. இந்த க்ளூ பிளாஸ்டிக், மெட்டலு, செராமிக் எல்லாத்துலேயுமே ஒட்டுது. இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, நார்மலான க்ளூஸ்லாம் வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியல் க்ளூஸ்லாம் ஒட்டுனதுக்கப்புறம் நம்மளும் ஸ்ட்ராங்காக பிரிட்டில் ஆகிடும். அதை லைட்டாக நம்ம ஒரு இடித்தா கூட அதை கிராக் விட்டு உடஞ்சிரும், ஓகேங்களா? ஆனால் இந்த க்ளூ ஃபுல்லாக காஞ்சி போனதுக்கப்புறம் கூட இது கொஞ்சம் ரப்பரி டெக்ஸ்சரோட இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லைட்டாக ஷேக் வைப்ரேஷன் நடந்தால் கூட அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்போ கூட அந்த பாண்டை விட்டு போகாமல் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கும். ஸோ இதோட லிங்க்கை நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு க்ளூவில் ஒரு காமனான டவுட் இருக்குது ரொம்ப நாளாகவே, ஓகேங்களா? இந்த க்ளூ எல்லாத்தையும் ஒட்டோன்னா ஏன் அதோட டியூப்பில் அது ஒட்டிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு காமன் கொஸ்டின். இதெல்லாம் வந்து சால்வெண்ட் பேஸ்டு க்ளூன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே ஒரு கெமிக்கலை கலந்து வச்சுருப்பாங்க. அந்த கெமிக்கல் எவாப்ரேட் ஆனால் தான் அதோட ஒட்டுற தன்மை அதுக்கு ஆக்டிவேட் ஆகும். அது எப்போ எவாப்ரேட் ஆகும்னா, இந்த டியூப் விட்டு வெளியே வந்து அட்மாஸ்பியரிக் ஏரில் படும்போது தான் அந்த சால்வெண்ட் வந்து எவாப்ரேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த நீங்கள் டியூப்பை திறந்து போடாத வரைக்கும் அதில் உள்ள இருக்க க்ளூ வந்து அந்த சால்வெண்ட் இருக்கிறதுனால அது வந்து டியூப் கூட ஒட்டிக்காது.